இன்னைக்கு காலையில் நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 14 - 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயா 41 14 முதல் 16 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அதிகாரம் முழுவதுமே அற்புதமான ஒரு காரியம். விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் சொன்னது, யாக்கோபுக்காக சொன்னது, யாக்கோபின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது முக்கியமான ஒரு காரியம். 14வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, வாழ்த்தி பேசுறதா கேவலமா பேசுறதா? பயந்தாங்கோழின்னு சொல்லுவோம் இல்லையா? பயந்தாங்கோழி, ஏன்னா சிக்கன் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து சிக்கன் சொல்லுவாங்க. பயந்தாங்கோழினா இப்படின்னு சொன்னாலே கோழி என்ன பண்ணிடும்? ஓடி போயிடும். அதே மாதிரி ஆண்டவர் இங்கே யாக்கோபை பற்றி என்ன சொல்கிறார்? பூச்சி என்று சொல்கிறார். பூச்சி பலவீனமானதா பலம் உள்ளதா? ரொம்ப சின்ன ஜந்து, பலவீனமானது, அதால் எதுவுமே செய்ய முடியாது என்பது ஒரு காரியம். யாக்கோபு யாருடைய பிள்ளை? சிலருக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் கேட்கிறேன். யாக்கோபு யாருடைய பிள்ளை? என்ன இவ்வளோ பயப்படுறீங்க? இதோ கடினமான கேள்வியை போதவர் கேட்குறான்னு நினைக்கிறீங்களா? ஈசாக்குடைய பிள்ளை. ஈசாக்கு யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. சரி, எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் கேட்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும். யாக்கோபுடைய சகோதரன் பெயர் என்ன? ஏசா. யார் மூத்தவர்கள்? அதில் ஏசா மூத்தவன். சொல்லப்போனால் ரெட்டை பிள்ளைங்க. ஆனால் யாக்கோபு, ஏசா முதலாவது பிறக்கிறான். யாக்கோபு அவன் குதிங்காலை பிடித்து கொண்டே பிறக்கிறான். ஒன்றாக பிறந்தவர்கள் தான் சொல்லப்போனான். யாக்கோபை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் யாக்கோபை பற்றி இந்த இடத்துல சொல்கிறார். ஏசாயாவிலே யாக்கோபை பற்றி ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படிப்பட்ட குறிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது அதிகாரம் 24வது வசனம். பிரசவ காலம் பூரணமாத போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். அவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த டீட்டெயில் எல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப அவசியமா? எப்படி பிறந்தான் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சில குறிப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் அதை சொல்லுகிறார். 27வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான் என்று சொல்லி அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யார் ரொம்ப தைரியசாலியா இருந்திருப்பா? ஏசா. அவனும் வேட்டைக்காரன், வனசஞ்சரி, அதாவது காடுகளிலே அலைந்து திரியக்கூடிய தைரியமானவன், மிருகங்களை அடித்து வேட்டையாடக்கூடியவன், நிச்சயமா விரைவாய் ஓடக்கூடியவனாக இருந்திருக்க வேண்டும், தைரியசாலியாக இருந்திருக்க வேண்டும், அவன் திறமைசாலியாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாக்கோபை பற்றி சொல்லும் பொழுது குணசாலியானவன், கூடாரவாசியுமாய் இருந்தான் சொல்லியிருக்கிறது. குணசாலின்னு ஏன் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் நல்ல குணம் படைத்தவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாக்கோபுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன் என்பதான் பொருள்.
ஆனால் யாக்கோபை பற்றி அங்கே சொல்லும் பொழுது குணசாலியான, அது அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு அப்பா அம்மாவுடைய நிலையை புரிந்து நடந்து கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை. குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது ஆடு மாடை மேய்க்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? பொறுமை வேணும் இல்லையா? வேணுமா வேணாமா? அது ஆடை நடத்தணும்னா ரொம்பவே பொறுமை வேணும். எருமை மாடை நடத்துறதும் நிச்சயமாக பொறுமை வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது நீங்கள் என்ன தான் பண்ணலாலும் ஆடி அசைஞ்சு தான் செய்கிற மாதிரி தான் ஸ்பீடாக செய்யும். நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்போ ஆடு மாடை மேய்க்கிறது லேசான காரியம் இல்லை. அதுக்கு குணம் வேண்டும், திறமை வேண்டும் என்பதை விட குணம் வேண்டும். ஆனால் வேட்டையாடுவதற்கு முரட்டு குணம் வேண்டும். முரட்டுத்தனமாக அவன் ஓட வேண்டும், முரட்டுத்தனமாக அடிக்க வேண்டும். இரக்கம் என்பதற்கு அந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஆனால் ஆடு மேய்ப்பதற்கு என்ன வேண்டும்? இரக்கம் வேண்டும், கவனம் வேண்டும். அந்த யாக்கோபை பற்றி தான் பின்னதாக வாசிக்கும் போது, யாக்கோபு ரொம்ப நன்றாக ஆடு மேய்க்கிறவன், திறமைசாலியான ஒரு மனுஷன் என்பதாக ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் நல்ல மேய்ப்பன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கரவல் ஆடுகளை எப்படி நடத்துகிறாராம்? மெதுவாக நடத்துகிறார். குட்டி ஆடுகளை சுமந்து செல்கிறார். யாக்கோபு கூட அவங்க அண்ணன்ட்ட பின்னாடி திரும்பி வரப்ப சொல்றான், உன்னோட நான் வர முடியாது, ஏன்னா ஆடுகளை என்னால் மிருகங்களை என்ன பண்ண முடியாது, வேகமாக ஒன்று போல நடத்த முடியாது. சொன்ன கரவல் ஆடுகள் உண்டு, குட்டி ஆடுகள் உண்டு, அதை நான் மெதுவாக நடத்தணும், இல்லாட்டி மந்தை செத்து போகும் சொல்கிறான். அப்போ குணசாலியானவனாக யாக்கோபு இருக்கிறான், முரட்டுத்தனமானவன் அல்ல. ஆனால் ஏசாவோ வல்லவனாக இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள வந்து ஏமாற்று குணம் இருந்தது. சொல்லப்போனால் அது எங்கேருந்து வந்துச்சு, அம்மா தான் சொல்லி கொடுத்ததா என்று சொன்னால் அவனுக்குள்ள பிறப்பிலேயே இருந்த ஒரு குணம்தான். அண்ணனிடத்திலே அந்த சேஷபுத்திர பாகம், தகப்பனுடைய ஆசையிலே இரட்டிப்பான பங்கை எப்படியாவது பறித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ளே இருந்தது. 25வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதே 25 பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே நாம் வரும்பொழுது யாக்கோபு அங்கே 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு வெற்று போடு. எந்த சூழ்நிலையில கேட்கிறான் சொன்னா, பசியாக வருகிறான் வேட்டையாடி விட்டு அண்ணன். அப்ப பயிற்றங்கூளை காய்ச்சி கொண்டிருக்கிறான் தம்பி யாக்கோபு. அப்ப எனக்கு பசிக்குது தா என்று சொல்லி கேட்ட உடனே இவன் எதை கேட்டுட்டான்? நான் கொடுக்கிறேன், உன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு தா. அப்ப உள்ளுக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருந்த ஒரு ஆசை வாய்ப்பு வந்த பொழுது அதை வெளிப்படுத்துகிறான், வாங்கியும் விடுகிறான். அவன் கொடுத்து விட்டு, வாக்கு கொடுத்து விட்டு அவன் எழுந்தும் போய்விட்டான். கூளை குடித்து விட்டு புசித்து விட்டு எழுந்து போய்விட்டான் என்று சொல்லப்படுறது. அண்ணனை ஏமாற்றினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரத்தில் வரும்பொழுது 19வது வசனத்தில் அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது தகப்பனை ஏமாற்றுகிறான். 27வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. ஏமாற்றுகிறவன் யார் தெரியுமா? தைரியசாலியா கோழையா? கோழை தாங்க. தைரியசாலி வந்து ஏமாற்ற மாட்டான், நேரடியாக யுத்தம் பண்ணுவான் அல்லது போராடுவான். ஆனால் பொய் பேசி நழுவி போறவங்க யார் தான்? உண்மையை சந்திக்க தைரியமற்ற ஒரு மனிதர்கள். அப்ப யாக்கோபு ஏமாற்றுகிறான். அங்கே அண்ணன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவன் யாக்கோபை கொல்லுவேன் என்று சொல்லுகிறான். அவன் வந்து ஒரு கோபக்காரன், வேகம் உள்ளவன். ஆனா யாக்கோபு அப்படிப்பட்டவன் அல்ல. 27வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தான் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். எத்தனை பொய் அதில் இருக்கு? உன் மூத்த குமாரனாகி ஏசான்னு சொன்னா, அதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் சொல்லுகிறான். பொய் சொல்லுகிறான், ஏமாற்றுகிறான். நிச்சயமா பயந்துருப்பான். ஏன்னா பக்கத்தில் வாப்பா உன்னை தடவி பார்க்கணும்னு சொல்லுகிறேன் சொன்னா, அண்ணனுக்கு என்ன உடம்பெல்லாம் முடி உண்டு, வனசஞ்சாரினால அவன் உடம்புல ஒரு வாசனையும் இருந்திருக்கணும். அதனால பயந்திருப்பான். ஆனாலும் கூட ஏமாற்றி விட்டான். ஏமாற்றிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி விட்டு போய்விட்டான். இப்படிப்பட்ட குணத்தை பார்க்கிறோம் அவன் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அண்ணனை ஏமாற்றின பின்பு ஊரை விட்டே ஓடி போக வேண்டியது சூழ்நிலை வந்தது. நின்று போராட முடியவில்லை. அவன் ஊரை விட்டே ஓடுகிறான். ஓடுகிற நிலைமையிலே பரிதாபமான ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுது. 28வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு எல்லாருக்கும் சரித்திரம் தெரியுதுனால் கூட அது அவசியம் சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக
பிரயாணம் பண்ணினான். தனிமையாக போகிறான். திரும்பி வருவோமோ, போய் சேருவோமோ என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அதான் 21ஆம் வசனத்தில் ஆண்டவரோடு கூட பேசும்போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அதான் சொல்கிறான், நீர் என்னை திரும்பி வர பண்ணினால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பின்னு சொல்லி ஆண்டவரோடு கூட அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு பயந்த சுபாவம்தான். அதோடு கூட ஏமாற்றுகிற குணம் அவனுக்குள்ளே இருந்தது. மாமாவுக்கு பயந்து தான் திரும்பி வருகிறான். திரும்பி ஒரு 31ஆவது அதிகாரத்துக்கு வரலாமா? மாமா வீட்டில் போய் 20 ஆண்டுகள் செலவு செய்து விட்டான். இப்பொழுது திரும்பி வருகிறான். 31ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் மன்னிக்குவோம். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த தன் மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானாதேசத்திற்கு தான் தகப்பனாகிய ஈசாக்கு இடத்தில் போக புறப்பட்டான். எந்த சூழ்நிலை சொன்னா, மாமா வீட்டில் இல்லாத நேரத்தில் எல்லாற்றையும் கிளப்பி கொண்டு வருகிறான். பயந்த போன ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை எங்கே பார்க்கிறோம். 42வது வசனம் அதே அதிகாரம் 31ஆவது அதிகாரம் 42வது வசனத்தில், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறும் கையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். சிறுமை பட்ட ஒரு பரிதாபமான ஒருவன், ரொம்ப பலசாலி தைரியசாலி போராடக்கூடியவன் எல்லாம் அல்ல, அவன் சாதாரணமான ஒரு மனுஷன். 32வது அதிகாரத்தில் ஒரே ஒரு குறிப்பு வாசிக்கிறேன். 32வது அதிகாரம் 11வது வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். திரும்பி வந்து சேர்ந்துட்டான். இப்ப 20 வருஷத்துக்கு பின்னாடி பெரும் மக்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளே 12 பேர் இருக்கிறாங்க. வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆடு மாடுகள் ஏராளமா இருக்கிறது. இப்பயும் அவனுக்கு எது போகல? பயம் போகவில்லை. பயந்தவனாக தான் அவன் காணப்படுகிறான். இன்னும் வாசித்துக்கொண்டே போகலாம். ஈத்துக்கு போகும்போது பயப்படுகிறான். ஆண்டு சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னோட கூட வருவேன் என்று சொல்கிறான். அவனை பார்த்துதான் ஆண்டவர் இந்த இடத்துல ஏசாயா 41வது அதிகாரத்திலே சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே. பயந்த சுவாபம். ஒருவேளை என்னுடைய குணம் உங்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். வெளியிலே நாம் எவ்வளவு தைரியசாலிகளாய் காட்டிக்கொள்கிறோம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிற உண்மையான நிலைமையை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோமோ அறியவில்லையோ, நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். 103ஆம் சங்கீதத்தில் நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். நம்மை அவர் மண்ணினாலே உருவாக்கினார். நம்முடைய பலவீனங்களை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அதனால நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவன், அவர் நம்முடைய பரிதாபமான நிலைமையை அவர் கேவலமாக எண்ணுவது இல்லை. ஒரு காரியத்தை சொல்லுவா, இந்த அதே 41வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 9ஆம் வசனம் கடைசியை மட்டும் இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்க. 41:9, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நம்மனா யாரை தெரிந்து கொள்வோம்? ஏசாவை தெரிந்து கொள்வோமா, யாக்கோபை தெரிந்து கொள்வோமா? இந்த உலகம் யாரை தெரிந்து கொள்ளுன்னு சொன்னா, ஒரு வகையில் ஏசாவை தெரிந்து கொள்ளும். ஏன்னு சொன்னா, அவன் பலசாலி, அவன் அநேக காரியங்களை செய்யக்கூடியவனா இருக்கிறான். ஆனால் இவன் குணசாலி தான், பலசாலி அல்ல, குணசாலி. ஆனால் இவனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவன் பூச்சி, யாக்கோபு என்றவன் ஒரு பூச்சியை போன்ற ஒருவனாக காணப்படுகிறான். அதே வழியில் அந்த 14ஆம் வசனத்தில் மற்றொரு காரியம், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இந்த முதலிலே சொல்லும்போது யாக்கோபு என்னும் பூச்சி என்று சொன்னா, யாக்கோபை ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே சொல்கிறது போல இருக்கிறது. பின்பதாக இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபின் பிள்ளைகளாயிருக்கிற சிறு கூட்டமே என்று சொல்கிறார். அவர் சிறு கூட்டம் தான். முதலில் ஆபிரகாம், பின்பதாக ஈசாக்கு 2 பிள்ளைங்க. அதுலேயும் ஒருவனாய் ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ஒரு குறிப்பு வாசிக்கலாமா? 34வது அதிகாரத்துக்கு வரலாம். 34வது அதிகாரம், ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் லேயாளை எமோரியன் அங்கே அவளை கெடுத்து விட்டான். அப்பொழுது
லேயாள் பெற்ற தீனாளை எமோரியன் குமாரனாகிய ஏபியனின் குமாரனாகிய எமோரியன் அவன் கெடுத்து விடுகிறான். சீகேம் என்பவன் கெடுத்து விடுகிறான். அந்த நாளிலே அந்த தீனாளுடைய சகோதரர் போய் அந்த எமோரியன் பட்டணத்தை அழித்து எல்லா ஆண்களையும் கொன்று போட்டார்கள். இப்போ யாக்கோபு என்ன புலம்புகிறான் என்பதை வாசிக்கணும். முழு சரித்திரத்தை சொல்ல எனக்கு நேரம் இல்லை, வேணும்னா அந்த அதிகாரத்தை பின்னதாக வாசித்து பார்த்துக்கோங்க. 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 29. அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவளுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்படுத்தி வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அண்ணன்மார் 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. 30ஆம் வசனத்தில் யாக்கோபு புலம்புகிறான். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரியர் இடத்திலும் பெருசியர் இடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இவங்களுக்கு சொந்த தேசமும் கிடையாது, சும்மா அங்கே ஆடு மேய்க்கிறவர்கள் தான். போன இடத்துல தங்கி கொண்டு, சொல்லப்போனால் அடுத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அடுத்தவங்க நிலத்தில் தங்கி கொண்டு அப்படியே கடந்து வருகிறவர். இப்போ இங்கே லேவியனும் சிமியோனும் சேர்ந்து என்ன அப்படின்னா சகோதரியை கெடுத்து விட்டான்னு சொல்வதனால வஞ்சகம் பண்ணி அந்த பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. யாக்கோபு புலம்புகிறான், நான் என்ன யாரு, சின்ன கூட்டம்ப்பா, அவங்க அப்படியே எழுந்து எங்கிட்ட வந்தாங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு எதிராக வந்தாங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும், என்னை அழிச்சிருவாங்களே என்று சொல்லி புலம்புகிறான். ஆனால் ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கிறார். அதான் அந்த இடத்துல வாசிக்கிற 35வது அதிகாரத்தில் வாசிக்கிற ஒரு காரியம். இங்கே பயந்து ஆண்டுடைய சமூகத்திலே யாக்கோபு ஓடுகிறான். 35வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கூடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். பாண்டவரோடு கூட ஒரு பொருத்தனையை பண்ணுகிற அந்த அதிகாரத்தில் ஆண்டவனை பாதுகாக்கிறார். 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். பின்பு பிரயாணப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதனால் அவர்கள் யாக்கோபின் குடும்பத்தாரை பின்தொடராதிருந்தார்கள், குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அதாவது எதுக்காக இதை வாசிச்சேன்னு சொன்னா, யாக்கோபு தனிப்பட்ட விதத்திலே அவன் பயந்தவன். யாக்கோபின் குடும்பம் எப்படிப்பட்டது, சின்ன குடும்பம் தான், ஒரே ஒரு குடும்பம் தான். சொல்லப்போனா ஆபிரகாமுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, ஈசாக்குடைய காலங்கள் முடிந்தது. இப்ப யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள், மொத்தமே தகப்பன் தாய் பிள்ளைங்க, அவ்வளவுதான், ஒரு குடும்பம் தான் அது. அந்த நிலையில் இருந்தவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். நானும் நீங்களும் திறமசாலிகள் என்பதனால் அல்ல, நம்மாலே அநேக காரியங்களை செய்ய முடியும் என்பதனால் அல்ல, தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் நம்மை தெரிந்து கொள்ளுமா என்று சொன்னால் நிச்சயமாய் தெரிந்து கொள்ளாது. நம்மை விட எத்தனையோ ஞானிகளும் திறமசாலிகளும் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். வாசிக்கலாமா? 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 41வது அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாகி இஸ்ரவேலே. இஸ்ரவேல் சொன்னாலே யாருடைய பெயர் தான் அது? யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த இன்னொரு பெயர். இப்ப என் தாசனாகிய இஸ்ரவேலே, என்னென்ன வார்த்தைலாம் பயன்படுத்துறாரு பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, அப்படி சொல்றார். இத்தனை வார்த்தைகள். யாரையா அவன்? இவன் ஒரு பூச்சி, இவன் ஒரு சிறு கூட்டம். ஆனா ஆண்டு சொல்லுகிறார் என் தாசன் என்று சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லுகிறார், என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி யாக்கோபை அங்கே ஆண்டவர் அழைக்கிறார். 9ஆம் வசனம். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். மறுபடியும் ஆண்டு சொல்லுகிறார், உன்னை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து எங்கேயோ இருந்து உன்னை நன்கை தெரிந்து கொண்டேன் சொல்கிறார், உன்னை அழைத்தேன் சொல்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். ஏன் வெறுத்து விடவில்லை? யாக்கோபின் வாழ்க்கையில் ரொம்ப நன்மைகள் எல்லாம் இல்லை, அவன் பேரே எத்தன் என்பதுதான். அவன் வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்கள் இருந்தது. பலவீனன் மட்டுமல்ல, அவனிடத்தில் குறைபாடுகளும் இருந்தது.
ஆனால் அவனை ஆண்டு சொல்கிறான், அவனை வெறுத்து விடவே இல்லை என்று சொல்கிறான். ஒரு இஸ்ரவேலின் சந்ததியின் காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை வெறுத்து விடாதபடிக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சில நேரத்தில் நாம நினைத்து பார்க்கும் பொழுது நம்மையே நாம் வெறுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் வெறுக்கத்தக்கதாக சிலருடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணலை, இன்னும் வெறுக்கவில்லை. அவர் சொல்கிறானா, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனம் மறுபடியுமாக, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் அதே தான் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. எதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நீங்க எவ்வளவு திறமசாலின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல, நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை கூட ஆண்டவர் கேட்கவில்லை. நாம் பூச்சி என்பது அவருக்கு தெரியும், நாம் சிறு கூட்டம் என்பது அவருக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது. ஆதியிலிருந்து தேவன் தெரிந்து கொண்ட மக்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். சாதாரணமான மக்கள், பலவீனமான மக்கள், பூச்சி போன்றவர்கள், சிறு கூட்டமாய் இருந்தவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதை நாம் எப்பொழுது மறந்து போகக்கூடாது. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம், நான் ரொம்ப திறமசாலி, அதனால தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், நான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்கிறார். இல்லை, நாம் ஒன்றும் அவருக்காக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. வாசிக்கலாமா? 26ஆவது வசனம், 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி தெரிந்து கொண்டார்? அடுத்த வசனம் 29ஆம் வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் அப்படி தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? கிதியோனை கொண்டு தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வர விரும்பினார். அப்போ ஜனங்களை எல்லாம் கூப்பிடுப்பான்னு சொன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா, இவ்வளவு பேர்லாம் இருக்க வேணாம், இவ்வளவு பேர்லாம் இருந்தா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க, அதனால பயப்படுறவங்களெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்லிடுவார். எல்லாம் நிறைய போயிடும், மீதி எவ்வளவு பேரும் 10,000 பேர் நம்ம மிஞ்சும். ஆண்டு சொல்லிட்டார், இதுவும் ஜாஸ்தி அப்படி சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிற இடத்துக்கு கொண்டு போ, ஆத்து பக்கமா கொண்டு போக சொல்றார், குடிக்க சொல்லுன்னு சொல்றார். யாரெல்லாம் தண்ணியை எடுத்து நக்கி நாய் மாதிரி குடிச்சாங்களோ அவங்கள மட்டும் நிக்க சொல்லுன்னா 300 பேர் தான் தேடுறாங்க. யாருக்கு கதி கலங்கிருச்சுன்னா கிதியோனுக்கு கதி கலங்கிருச்சு. இவ்வளவு பெரிய மக்கள் வந்த உடனே கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு மக்களுக்கு நம்ம ஒரு தலைவன், நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவன ஆண்டு இப்ப 300 பேர் வச்சுட்டு நீ சண்டைக்கு போன்னு சொல்றாரு. அவன் பயந்துட்டான். அவங்களுக்கு கையில கொடுத்த ஆயுதங்கள் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். பானை, தீவட்டி, எக்காலம். எது யுத்தத்துக்கு பயன்படுத்துறது? மூணுமே கிடையாது. பானையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் யுத்தத்தில்? தீவட்டி ஒருவேளை வெளிச்சத்துக்கு வேணும் ராத்திரி போகிற நேரத்தில். அப்புறம் எக்காலம் வெற்றி கிடைச்ச பின்னாடி ஊதுறதுக்கு தான் எக்காலம். யுத்தத்தில் போய் ஊதுறான்னா இவன் ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவன் வெட்டிட்டு போயிடுவான் இல்லையா? மூணுமே வேலைக்கு ஆகாது. ஆனால் ஆண்டு இந்த 3 தான் கையில் கொடுத்து 300 பேரை கையில் கொடுத்து யுத்தத்துக்கு போக சொல்கிறார். ராத்திரியில் அவன் பயந்துட்டு இருக்கிறப்ப தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படுறியா? அங்கே எதிரியுடைய பாளையத்துக்கு போ, அங்கே போனான்னா உனக்கு ஒரு தைரியம் கிடைக்குன்னு சொல்கிறார். இவன் அவன் நண்பனை கூட்டிட்டு பாளையத்துக்கு போகிறான், எதிரியுடைய பாளையத்துக்கு போகிறான்.
அவர் கூடாரத்துக்கு பின்னாடி போய் சேர்ந்தப்ப அங்கே 2 பேர் எந்திரிச்சு அந்நேரத்தில் கனவு கண்டுட்டு எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் கண்ட கனவு என்னன்னு சொன்னால், ஒரு அப்பம் உருண்டு வந்துச்சான். அவன் சாப்பாட்டுறாமனு தெரியல, அவனுக்கு ராத்திரியிலும் கனவு என்ன தான் வருது, ரொட்டி தான் வந்துச்சு. அவன் ரொட்டி உருண்டு வந்துச்சான். உருண்டு வந்து இவங்க எதிரியுடைய பாளையத்துக்கு உருண்டு வந்துச்சான். உருண்டு வந்து கூடாரத்து மேலே மோதி எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து அதுக்கு விளக்கம் சொல்கிறான். அந்த ரொட்டிக்கு விளக்கம், அது வேற யாரும் இல்லை, கிதியோனுடைய பட்டயம்தான் அது அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாருக்கு தைரியம் வந்துருச்சு? வந்தது அப்பம், ஆனால் அது யாருடைய பட்டயம்? கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயமாக இருக்குன்னு சொன்னோடனே தைரியமாக வந்து அந்த 300 பேர் என்ன பண்ணுகிறான், கூட்டிக் கொண்டு போய் பெரிய வெற்றியை காணுகிறான். தேவன் தெரிந்து கொள்கிறது பலவீனமானவர்களை. இங்கே அருமதியாக புதிய ஏற்பாட்டிலே பவுல் அதே தான் சொல்கிறார். பவுல் வந்து பலசாலியா இல்லையா? அவர் இப்போ பவுல் சொல்றாரு, நான் வந்து பயந்து நடுங்கி தான் கொரிந்து பட்டணத்துக்கு வந்தப்போ வந்தேன், எனக்கு பேசக்கூட தெரியலன்னு சொல்கிறார். பின்னாடி நம்ம அவரை பார்க்கும்போது அவர் நன்றாக இத்தனை சபைகளை ஸ்தாபித்தார் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஒருவேளை படித்த மனிதன் தான், ஆனால் பலவீனமானவர், நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் தெரிந்து கொள்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான்னு சொன்னா பலவீனமானவர்கள். சிலது நம்ம தான் வந்து மற்றவங்களை மட்டமா நினைக்கிறோம், இவெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவனெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, தேவன் சாதாரணமான மனிதர்களை தான் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார், பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். நீங்க பலவீனமானவர்களா இருந்தா ஆண்டு சொல்கிற வசனம் என்ன சொன்ன வார்த்தை என்னன்னா, பயப்படாதே என்று சொல்கிறார். வசனம் இல்லையா? 10ஆம் வசனத்திலே வாசம், நீ பயப்படாதே. 14ஆம் வசனத்தை சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே என்று சொல்கிறார். ஏன் பயப்பட வேண்டாம்? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன்னை மீட்டு கொண்டவர், விலை கொடுத்து வாங்கினவர், உன்னை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாங்க நம்முடைய தைரியம், நம்முடைய பலம் வந்து அதுதான். கிதியோன் எதை அவன் உறுதிப்படுத்துகிறான் சொன்னால், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அல்லது என்னை போக சொல்லுகிறவர் நீர்தான் என்பதை எனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றது சொல்லிதான் 2 முறை பரீட்சை வைக்கிறான் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு பரீட்சைக்கல, ஆனால் இவன் உறுதிப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறான். தோலை எடுத்து விரித்து வைத்து விட்டு சொல்கிறான், இன்றைக்கு தோல்ல பனி பெய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். தோல்ல பனி பெய்திருக்கணும், பூமியெல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதே போல அன்றைக்கு ராத்திரியிலே தோலிலே பனி பெய்திருந்தது, பூமியெல்லாம் காய்ந்திருந்தது. மறுபடியும் அடுத்த நாள் சொல்கிறான், இன்றைக்கு தோல் காய்ந்திருக்க வேண்டும். நான் மாற்றி சொல்கிறேன்னா இந்த இடத்துல இல்லை, சரிதானா? சரி, தோல் காய்ந்திருக்க வேண்டும், பூமியெல்லாம் நனைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல் அன்று ராத்திரியிலே தோல் மட்டும் விரித்த தோல் மட்டும் காய்ந்திருக்கிறது, பூமியெல்லாம் பனியினாலே நனைந்திருந்தது. அவனுக்கு ஒரு தைரியம் வருகிறது, ஆண்டவரே என்னை நீர்தான் போக சொல்லுகிறீர் என்பதை நான் உறுதியாக எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன். அப்படி அவனுக்கு பயம் இருந்ததா இல்லையா? பயம் இருந்தது. மனிதர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் பயம் இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் வேண்டும். சில நேரத்தில் என்னென்னு சொன்னால், நாம் யாரை சார வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய முடியாது. 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. ஆனா வேற யாருங்க நமக்கு சொல்றா? ஒருவேளை சும்மா நம்மளை பார்த்து சொல்லலாம், பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர் சொல்லலாம். ஆனா நானும் நீங்களும் ஒன்றும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர் அதான் சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. அப்புறம் 15ஆம் வசனத்துக்கு வரலாம். 15ஆம் வசனத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை அங்கே சொல்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்கிறார். அதாவது ஒரு கமெண்டேட்டர் இப்படி எழுதியிருக்கிறார், பூச்சி என்று சொன்ன உடனே வோம் தான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வோம் புழு. அந்த புழு வந்து ரொம்ப சாஃப்ட், பலவீனமானது. ஆனா
கடினமான மரத்தை கூட என்ன பண்ணும், இலைகள் எல்லாம் என்ன பண்ணிடும், சாப்பிட்றோம். அதுக்கு அவ்வளோ பலன் உண்டு. அது பலத்தை நம்மளால் உணரவே முடியாது என்று சொல்கிறார். அதனால தான் யாக்கோபு பூச்சின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பலனை கொடுத்தது யார் தான்? அந்த பூச்சிக்கு கர்த்தர் தான் கொடுக்கிறார். அதே போல இங்கே 15ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஒருவேளை இது எதை சொல்லுகிறதுன்னு சொன்னா, இந்த உலகத்தை நியாயத்திருக்கிற ஒரு காரியத்தை தான் பேசுகிறது ஒன்று. இந்த அழிப்பது, போரடிக்கிறது, அறுவடை எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அது அங்கே நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இஸ்ரவேலை பார்க்கும் பொழுது எகிப்தை இஸ்ரேல் மூலமா என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். அது பின்பதாக கானான் தேசத்துக்கு அவர் திரும்பி வரும் பொழுது கானான் தேசத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், இஸ்ரவேலின் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது அது உலகம் என்ன பண்ணும், நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு தேவன் என்னை உங்களையும் என்னவாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய ரட்சகர். அதே நேரத்தில் அவர் யாராக இருக்கிறார்? உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சுவிசேஷர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் நம்முடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது உலகம் அதே நம்முடைய வார்த்தையினால் என்ன பண்ணப்பட போகிறது? நியாயம் தீர்க்கப்பட போகிறது. அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். அதான் வெளிப்படுகிற விசேஷத்தில் வரும்பொழுது ஆண்டு அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் நம் மூலமாக. எவ்வளவு பெரிய பணிக்காக அவரோடு கூட சேர்ந்து சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும்படியாக, அவரோடு கூட சேர்ந்து உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணியை செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவங்களுடைய நிலைமை என்னவாகும்? 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். அவங்க பூமியில் இருக்க போகிறதில்லை. இப்பொழுது 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 10ஆம் வசனம் கடைசியில் பார்த்தோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிறார். 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எதிரிகளை பற்றி பேசப்படுகிறது. யாருடைய எதிரிகள்? யாக்கோபின் எதிரிகள். யாக்கோபுக்கு எதிரிகள் உண்டா? ஆதி முதற்கொண்டு இருந்தார்கள். அவங்க சிறு கூட்டமாக இருந்தபடினால் இன்றைக்கும் இருக்கிறார்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோரே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதாவது நம்மை மீட்டு கொண்டது கர்த்தர். நம்மை அவருடைய பிள்ளையாக ஆக்கியிருக்கிறார். தாசன் என்று சொல்கிறார். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு என்று சொல்கிறார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்கிறார். உன்னை பூமியின் கடாந்திரத்திலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்கிறார். நீங்க இங்க உட்கார்ந்திருப்பது, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையா இன்றைக்கு இருப்பது, ஏதோ நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டதனால் அல்ல, அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டு அவருக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறார். நாம் இன்றைக்கு பயப்படுவதன் காரணம் என்ன சொன்னா, நம்முடைய பலவீனத்தை நோக்குகிறோம். என்னுடைய பலவீனத்தை நான் நோக்குகிறபடினால் என்னால ஒன்றும் செய்ய முடியலையே, என்னுடைய எதிரிகள், நம்முடைய எதிரிகளை நாம் நோக்குகிறோம். நமக்கு அது பயத்தை கொடுக்கிறது. ஆண்டு சொல்கிறார், நீ பயப்படவே பயப்படாதே. உன்னை நசுக்கி விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாய், உன்னை அழித்து விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாய். ஆனால் நான் உன்னை கொண்டு யாரை அழிக்க போகிறேன்? உன் எதிரிகளை அழிக்க போகிறேன். அதான் 15ஆம் வசனத்தில், நீ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். அதாவது இப்ப நம்ம எதிரியை அழிக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. சரியா? இப்ப நம்முடைய வேலை என்ன? உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏசாமி இந்த பூமியில் இருந்தப்ப அவர் சொல்லிட்டாரு, நான் உலகத்தை நியாயந்திருக்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன்னு சொல்கிறார். அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது பாவத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணையே சொல்கிறார், நான் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை,
நீ போ, இனி பாவம் செய்யாதே. உலகத்தை ரட்சிக்கும்படியா வந்தார். இன்றைக்கு தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். நாம் யாருன்னு சொன்னா, ஒரு முறை சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீ ஆடுதான், உன்னுடைய எதிரி எப்படி இருக்கிறான்? ஓநாயாக இருக்கிறான். ஆனா நீ என்ன பண்ணாத, பயப்படவே பயப்படாதே. இன்றைக்கு தேவன் நம்மை பலவீனமானவர்களாக தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு எதிரிகள் உண்டா? ஆம், எதிரிகள் உண்டு. நம்மை அவர்களால் அழிக்க முடியுமா? ஆம், அழிக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படவே பயப்படாதே. இந்த பலவீனமான நம்மை வைத்து தான் இந்த உலகத்தையே என்ன பண்ண போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார், அழிக்க போகிறார். நாம் அவரோடு கூட நிற்க போகிறோம், அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியை அரசாழ போகிறோம் என்று சொல்கிறார். 16ஆம் வசனம் பின்பகுதி, அதோடு கூட முடிக்கலாம் இன்றைக்கு. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். 16ஆம் வசனத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி எதிரிகளின் முடிவு, மற்றொன்று நம்முடைய முடிவு என்று சொல்லக்கூட நம்முடைய பின்பகுதி. அதாவது முழு வசனத்தை வாசிக்க, 16ஆம் வசனத்தை கவனிங்க. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், அவங்க இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடுவார்கள். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அது முடிவில்லாத ஒரு இன்டெஃபினிட் சென்டென்ஸ் இல்லையா? முடிவில்லாத ஒரு வாக்கியம். அது மேன்மை பாராட்டி கொண்டிருப்பா என்று சொன்னால் நிரந்தரமாக யாருக்குள்ளே சந்தோஷமா இருக்க போகிறோம்? ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமா இருக்கு. நமக்கு அழிவில்லை, ஆனால் நம்ம எதிர்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? அழிவு வரும். 11ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். 12ஆம் வசனம் கடைசியிலே மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று தான் சொல்லப்படும். எதிரிகள் யாரை பார்த்து இன்றைக்கு நாம் பயப்படுகிறோமோ அவர்களுக்கு முடிவில்லாத அழிவு ஏற்பட போகிறது. ஆனால் யார் பலவீனர்களாக இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோ நித்திய காலமாக கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது உலகத்துக்கு அது புரியலை, நிறைய நேரத்தில் நமக்குமே அது புரியவில்லை. நம்ம சாதாரணமான மக்கள், பலவீனமானவர்கள். இன்றைக்கு சில நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டத்தை பார்க்கும் பொழுதே, ஆண்டுடைய பிள்ளையா இருந்தும் இப்படி இருக்கேன்னு சொல்லி சில நேரத்தில் நொந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். சில நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகிற போராட்டம், அதனால என் வாழ்க்கை அப்படியே வீணா போயிருமோ, நம்முடைய வாழ்க்கை அப்படியே வேஸ்டா போயிருமோ அப்படின்லாம் ஒரு அச்சம் வருகிறது. தேவன் தெரிந்து கொண்ட நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போய்விடுமோ, சத்துரு மேற்கொண்டு விடுவானோ, பிசாசு நம்மை அழித்து விடுவானோ என்று சொல்லி பயப்படுகிற கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீ பயப்படாதே. இந்த இடத்துல 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். என்ன கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்குது. அதனாலே நம்முடைய தவறுகளிலே தொடர்ந்து போக சொல்லவில்லை. ஆனால் நமக்கு பலவீனங்கள் உண்டா? யாக்கோபை போல பலவீனங்கள் உண்டு. யாக்கோபை போல தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. யாக்கோபை போல மதியீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம். பிள்ளைகளினாலே இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் 35வது அதிகாரத்தில் வாசித்தோம். பிள்ளைகள் மதியீனமாய் செய்தபடினாலே குடும்பமே அழிந்து போகக்கூடிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பயப்படுகிறான், நான் சிறு கூட்டமாக இருக்கிறேனே, அவள் எதிர்த்து வந்தால் நம்மை அழித்து விடுவார்கள் என்று சொல்கிறான். ஆண்டவர் அங்கே துணை நிற்கிறார். பத்திரமாக அந்த கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எங்கே போக வேண்டும் என்று சொல்கிறார். பத்திரமாக எங்கே கொண்டு வந்து அவர்களை பாதுகாக்கிறார். இன்றைக்கும் ஆபிரகாமின் குடும்பம் இன்றைக்கும் இருக்கிறது. தேவன் அதை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்குமாய் உலகத்தின் சரித்திரத்திலே இருக்க போகிற ஒரு கூட்டம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. தேவன் உங்களை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து எடுத்திருந்திருக்கலாம். இன்னும் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்துக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் உங்களை பார்க்கிற பார்வை ஏளனமான பார்வையா இருக்கலாம். அழிஞ்சு போயிருவீங்க, இப்படி உனக்கு சமுதாயமே வேணான்னு சொல்லி ஒதுங்கிங்க, இயேசுதான் வேணும்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறியே, அழிஞ்சு போயிருவேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக அழிய போகிறது நாம் அல்ல.
நாம் மீட்கப்பட்டவர்கள், என்றென்றைக்குமாய் அவரோடு கூட களி கூர்ந்து கொண்டிருக்க போகிறோம். அதனால இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம்னா தைரியம். என்ன தைரியம்? நம்முடைய பலத்தினால் வருகிற தைரியம் அல்ல, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம். அவர் நம்முடைய மீட்பர், அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். அத்தனை காரியம் நமக்கு உண்டு. அதனாலே இந்த உலகத்திலே தைரியமாய் ஆண்டுக்காய் பணிபுரிவோம். இந்த பூமியிலே வாழும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்லப்பட வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. அவருடைய பணிக்காக நாம் இறங்கி செல்லும் பொழுது பயப்பட வேண்டியதில்லை. ரஞ்சித் போகும் பொழுது மார்டின் போயிருக்கிறான். எத்தனையோ பேர் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கும் பொழுது அவர்களை தேவன் பாதுகாக்கிறார். ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் கூட யார் அவனோடு கூட இருக்கிறது? தேவன் அவனோடு கூட இருக்கிறார். கிராம்ஸ்டன் அவர்களை எரித்து விட்டார்கள், சத்துரு ஜெயித்தது போல காணப்படுகிறது. இல்லை, தேவன் அங்கே வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிறார். நம்மை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். நாம் ஒரு அற்பமான மனிதர்கள் தான் நம்முடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலும். ஆனால் தேவன் நம்மை மீட்டு கொண்டபடினாலே அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, தைரியமாக நில் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து ஆண்டுடைய கருத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பயத்தினாலே அவர் நமக்கு கொடுத்த அந்த பணியை செய்யாமல் போய்விடக்கூடாது. நம்மை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பூர்ணமாக நிறைவேற வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். தலைகளை தாழ்த்துவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் காண்பிச்சுக்கிறோம். இஸ்ரவேலை பற்றி நீர் சொன்ன வார்த்தைகள் எத்தனை அற்புதமாக இருக்கிறது. யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டம், நீ தெரிந்து கொள்கின்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். ஞானிகள் இல்லை, இழிவானதை தெரிந்து கொண்டீர், பைத்தியமானதை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆனால் உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியே அப்படி தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டவர் இஸ்ரவேலின் கர்த்தர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நீர் தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக நாங்கள் நினைச்சிட்டோம். எங்களை நீர் ஒரு பொழுதும் கைவிடப் போகிறதில்லை. சத்ரு எங்களை பார்த்து கொக்கரித்தாலும், நாங்கள் அழிந்து போவோம் என்று இந்த உலகமே எங்களை பார்த்து சொன்னாலும், நாங்கள் அல்ல அழிந்து போக போகிறது என்று சொல்லி வேதத்தில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நினைச்சிட்டுக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தை நியாயந்திருக்க முடியாது, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்மோடு கூட நாங்கள் அரசாள போகிறோம். என்றென்றைக்குமாய் உடைய சமூகத்திலிருந்து உண்மை மேன்மை பாராட்டப் போகிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த காரியத்தை மனதிலே வைத்து இந்த உலகத்தில் நாங்கள் தைரியமாய் உம்மோடு கூட சேர்ந்து பூமியிலே உடைய பணியை நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்பட கிருபை தாரும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறதுக்காக நினைச்சிட்டுக்கிறோம். மனதிலே வைத்து நாங்கள் இந்த பூமியிலே உமக்காய் பெரிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நாமே ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் எங்கள் மனதில் ஆழமாய் தங்கி இருக்கட்டும். நாங்கள் பலவீனர்கள் என்று சொல்லி ஆண்டவரை எங்களை குறித்தே நாங்கள் அற்பமாய் எண்ணி கீழாய் ஆண்டவரை தாழ்வு மனப்பான்மையினாலே செயலற்று போகாதபடிக்கு ஆண்டவரே தைரியமாய் உமக்காய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதி. அவள் எதற்காய் நீர் தெரிந்து கொண்டிருந்த அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே அவள் மூலமாய் நிறைவேற்றும். ஆசீர்வதி, பலப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.